ஹலோ கைஸ், குட் ஈவினிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செலெக்ஷன் மெத்தட்ஸ் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதிரி நிறைய டை அசம்பிளியில் என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு பார்ட் வச்சு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம்னு வைங்க. அந்த ஒரு பார்ட்டு தான் இப்போதைக்கு எடுக்க போகிறோம். மற்ற பார்ட்டெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம்னா, இந்த பார்ட்டை விட்டுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா உட்காந்து செலக்ட் பண்ணால் டைம் ஆகும். அதனால் இதை செலக்ட் பண்ணிட்டு, இங்கே வந்து இன்வெர்ட்னு ஒரு செலெக்ஷன். இந்த இன்வெர்ட் கொடுத்துட்டிங்கன்னா, இதை தவிர்த்து இருக்கிற மற்ற எல்லாமே செலக்ட் ஆயிரும். டெலிட்னு கொடுத்தீங்கன்னா அது மட்டும் அது எல்லாமே டெலிட் ஆயிரும். உங்களுக்கு இது மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதே செலக்ஷன் மெத்தட்ஸ்ல வந்து நம்ம ஸ்கெட்சிங் பண்ணும்போதும் சரி, 2D வரையும்போதும் சரி, நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும்னு பார்க்கறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஆட்டோ கர்சர். ஆட்டோ கர்சர்னா நம்ம எங்க எடுத்துட்டு போனாலும் எண்ட் பாயிண்ட் காட்டும், மிட் பாயிண்ட் காட்டும், எல்லாமே காட்டும். இது வந்து ஆட்டோ கர்சர். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, லைன் எடுத்துட்டு போறோம். இதுலயே வந்து ஆரிஜின் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆரிஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்? வரும். அந்த பாயிண்ட். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க் சென்டர் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் நம்ம வரைஞ்சுக்கலாம். சர்க்கிள் வரைஞ்சுக்கலாம். ஒரு லைன் எடுத்துக்கலாம். லைன் எடுத்துட்டு, ஆர்க் சென்டர்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, இது பக்கத்துல எடுத்துட்டு போனாலே உங்களுக்கு இந்த கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆர்க்கோட சென்டர்லேருந்து உங்களுக்கு வேரியேஷன் வந்துரும். ஃபேஸ் சென்டர் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஃபேஸ் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஃபேஸ் குடுக்குறீங்கன்னா, இந்த ஃபேஸோட சென்டருக்காக அது என்ன பண்ணிரும்? அதே மாதிரி வந்துரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஃபேஸ் சென்டர். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் பாயிண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். இந்த எண்ட் பாயிண்ட் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க கிளிக் பண்ணும்போதே அடுத்து எண்ட் பாயிண்ட்ல மட்டும் தான் ஹைலைட் ஆகும். மிட் பாயிண்ட்ல எல்லாம் ஹைலைட் ஆகாது. அதே மாதிரி இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது 2ம் இப்ப சேர்ற இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு லைன் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இந்த 2ம் சேர்ற இடத்துலருந்து உங்களுக்கு வரும். அதாவது ஃப்ரண்ட் வியூ மாத்திரலாம். ஸோ டாப் வியூ வச்சுக்கலாம். ஏன்னா டாப் வியூல தானே ஸ்கெட்ச் இருக்கு. லைன் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து இன்டர்செக்ஷன். இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வந்துரும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மிட் பாயிண்ட் அப்படின்னு நீங்க ஒரு லைன் எடுத்தீங்கன்னா, அந்த மிட் பாயிண்ட்லேருந்து மட்டும் தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து காமிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மிட் 2 பாயிண்ட்ஸ் அதில யூஸ் பண்ண மாட்டோம். பாயிண்ட். பாயிண்ட்னா நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சிருந்தா தான் ஸ்பெசிஃபை ஆகும். இல்லன்னா ஆகாது. குவாட்ரண்ட். சர்க்கிள்ல இருக்கிற 0, 90, 180 அப்படின்ற குவாட்ரண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணும். குவாட்ரண்ட்ன்னு வச்சுட்டீங்கன்னா, இதில ஹைலைட். ஒரு டைம் குடுத்தோனே இது டிஃபால்ட்டா பழையபடி ஆட்டோ கர்சருக்கு போயிரும். அலாங் நியரஸ்ட் ரிலேட்டிவ் சில டைம் யூஸ் ஆகும். ரிலேட்டிவ்ன்றது என்னன்னா, இப்ப நான் வந்து இந்த பாயிண்ட்ட கிளிக் பண்ணிட்டேன்னா, இங்கேருந்து எனக்கு ஒரு 80 தள்ளி வேணும்னா, ஸோ எக்ஸ்எல்னா எக்ஸ்ல வந்து ஒரு 80ன்னு குடுத்து, என்டர் குடுத்துட்டீங்கன்னா, இப்ப நீங்க வைக்கிற பாயிண்ட்டு இங்கேருந்து என்டர் குடுத்துட்டு, இங்கேருந்து வரைஞ்சுக்கலாம். ஸோ நான் ஒரு பாயிண்ட்ட வச்சேன். அத ரிலேட்டிவா எடுத்து, அதுலேருந்து எவ்வளோ நகர்த்தி அங்கருந்து பாயிண்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாரி ஸ்கெட்சிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நல்லாவே என்ன ஆகும்? யூஸ்ஃபுல்லாவே என்ன ஆகும்னா இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எசென்ஷியலான செலக்ஷன் மெத்தட்ஸ் நம்ம எப்பவுமே யூஸ் பண்றதுக்காக. இப்ப இதுலயே வந்து நம்ம வந்து இப்ப நெறைய விஷயங்கள் ட்ரா பண்றோம். தப்பா பண்ணிட்டோம் அப்டின்னா, இந்த செலக்ஷன் மெத்தட்ஸ்லயே அன்டூ இருக்கும். அன்டூனா ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போகும். தப்பா பண்ணியிருந்தா பேக் ஸ்டேஜஸ்க்கு போகும். ரீடூ குடுத்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்டேஜஸ்க்கு வரும். ஸோ இதுவும் சில பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ.